வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அஞ்சலி ஏற்கனவே ரொம்ப நாள் இவளோட கர்ப்பவேஷத்தை வச்சு ரொம்ப நாள் கலைஞ்சு போச்சு. இப்போ அவளோட கர்ப்பவேஷமும் கலைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த அஞ்சலியும் சிந்தாமணியும் சேர்ந்து என்னெல்லாம் ஃப்ராட் வேலை பண்ண போகிறாங்கன்றத பார்க்க தான் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கார்த்திக் அஞ்சலிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, டைவர்ஸ் பேப்பரில் சைன் போடு அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பேப்பரை சைன் போட வைக்கிறாங்க நம்ம கார்த்திக். இப்போ கௌதம் பார்த்தீங்கன்னா, ஏன் அஞ்சலி உனக்கும் கார்த்திக்கும் இனிமேல்ட்டு எந்த சம்மந்தமும் இல்லை, எங்கள் வீட்டுக்கும் உனக்குமே எந்த சம்மந்தமே இல்லை, இனிமேல்ட்டு எங்கள் வீட்டுக்கு நீ வரவே கூடாதுன்னு சொல்லி நம்ம கௌதமும் சொல்லிடுறாங்க. இந்த அஞ்சலிக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. இலக்கியாவை முறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா போக போகிறா. நம்ம இலக்கியா என்னடி அஞ்சலி இவ்வளோ நாள் ஆட்டம் போட்டுருது, எப்படி ஒரு நாளுக்கு வெளியே வரும்ன்ட்டு நான் சொன்னேன்ல, நீ எவ்வளோதான் உனக்கு திருந்துவன் நானும் இடம் கொடுத்துட்டே இருக்கிறேன், ஆனால் நீ திருந்தின பாடு இல்லை. இப்போ பார்த்தியா உனக்கு கிடைச்ச வாழ்க்கையும் போச்சு. நல்லதாக செஞ்சால் எப்பவுமே நல்லது தாண்டி நடக்கும். உன்னமாரி ஃப்ராடு வேலை செஞ்சு இந்த மாதிரியெல்லாம் அசிங்கப்படக்கூடாது யாருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய 4 அறிவுரையை சொல்லி இந்த அஞ்சலியை பார்த்திங்கன்னா வழி அனுப்பி விடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எல்லாமே பார்க்க தான் போகிறோம். வாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.